அதெல்லாம் கழிச்சிருங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 12,000 13,000 நாள் கையில் இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு 5,000 6,000 நாள் இருக்கும். சில பேருக்கு 200 300. இந்த அவையிலேயே நிறைய பேர் போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நோ டைம். இதில் எங்கிருந்து பொழுத போக்குறது? டைமே இல்லைங்க. இதுல இந்த 5,000 6,000 நாள்லாம் சொன்னேன்ல, 10,000 12,000 நாள்லாம் சொன்னல, இதுல தூங்குறது, நோய்வாய்ப்படுறது, சண்டை போடுறது, அடுத்தவங்களோட பேசாம இருக்கிறது, டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிறது, எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது, இதெல்லாம் கழிச்சிங்கன்னா உண்மையா சொல்றேங்க, கையில மொத்தமா குவாலிட்டியான டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப குறைச்சலுங்க. அதை பிளான் பண்ண வேண்டாமா? ஒரு முறை தானே வாழ்க்கை, ஒரு முறை தானே வருகிறது. அதை ஏன் வீணடிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். வெளிநாடுகளில் போய் பாருங்க, ஒருத்தரை சந்திக்கின்ற பொழுது நாம என்னன்னு சொல்லி சந்திக்கிறோங்க? நல்லா இருக்கிறீங்களா, குழந்தைங்களா நல்லா இருக்குதா, சாப்பிட்டீங்களா, அப்புறம் வீட்டில் வரலையா, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, புள்ள பிறந்துச்சா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, சுகப்பிரசவமா சிசேரியனா, எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? எதுக்கு உனக்கு இந்த டீட்டெயில்லாம்? வெளிநாட்டில் போனா என்ன தெரியுமா சொல்றான்? ஏ வாட்ஸ் நியூ, மேல என்ன புதுசா என்னன்னு கேட்குறான். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு, இல்லைன்னா போயிட்டே இரு. புதுசா கேட்குறாங்க அவன். நம்ம காம்படிஷன் எங்க இருக்கு தெரியுமா? யூத். நம்ம காம்படிஷன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா, உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிறான்னு. அவள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, அவள் அமெரிக்காவில் இருக்கிறா, அவள் கனடாவில் இருக்கிறா. இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் உன்னை ஜெயிப்பதற்காக யாரோ ஒருவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்கின்ற நினைப்பிலே எழுந்து நில். பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் காம்படிஷனாவே நினைக்காத. பல நேரங்களில் அது பாவம். அது நாம தான் அதை பெரிய ஆளா ஆக்கிறோம் நம்ம காம்படிஷனா நினைச்சு. பல நேரங்களில் நம்முடைய காம்படிஷன் யார் தெரியுமா? என்னுடைய மகன் எழுதியிருந்தாங்க, I am standing before the mirror, here your competition. நான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறேன், இதோ என் போட்டி என்று எழுதினான். நம் போட்டி நாம தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போட்டி என்ன தெரியுமா? கிளாஸ்ல 96 மார்க் வாங்குறாள் அவ இல்ல. உன் மார்க் எடுத்து பாரு, 62 வாங்கி இருக்கிறியா, அதான் உன் காம்படிஷன். அடுத்த தேர்வுல 63 நீ வந்துட்டனா நீ ஜெயிக்கிறன்னு அர்த்தம். 96 வாங்கினவ 95 வாங்கினான்னா அவ தோக்குறான்னு அர்த்தம். உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே போறது. ஒரு ஈட்டியை எரிஞ்சிட்டியா, அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த ஈட்டியை இன்னும் வேகமாக எரிதல். உன்னுடைய காம்படிஷன் நீதான். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, என் பையனை நான் நிறைய கூர்ந்து கவனிப்பேன் பக்கத்தில் இருக்கிறதுனால. அவன் 88 கிலோ இருந்தான். என்ன வயசுலன்னா 13 வயசுல. பாண்டா பார்த்துருக்கிறீங்களா? பாண்டா மாதிரியே இருப்பான், ரவுண்டா இருப்பான். என்னன்னு தெரியலைங்க. அவன்கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அவன் எல்கேஜியில் ஷூலேஸ் போட்டான். ஷூலேஸ் போடும்போது அவனுக்கு ஷூலேஸ் போட வரல. யூகேஜியில் தான் கற்றுக்கிட்டான். கற்றுக்கும் பொழுது ஒன்று சொன்னான், அப்பா அப்படின்னா போட்டு முடிச்சுட்டு, ஏண்டா அப்படின்னு கேட்டேன். இனிமேல் தாலி கட்டுறதுல பிரச்சனை இல்லைன்னா. அப்படி சொல்லும்போது அவனுக்கு வயசு 6. ஒரே வார்த்தை சொன்னேன், டேய் இவ்வளோ குண்டா இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் உன்னை பிடிக்காதரான்னு. என்னதான் மனசுல தைச்சுதுன்னு தெரியல. 6 அடிக்கு இருக்கிறான், 63 கிலோ இருக்கிறான். இப்போ பிளாக் சீட்டால ஜாகுவார் மாதிரி நிற்கிறான். ஆயிட்டான். அப்படி ஆயிட்டான். அவன் வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் அவனுடைய ப்ரொஃபைலில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. நான் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு, அவன் உள்வாங்கிக்கங்க. அவன் சொன்னான், இங்கிலீஷில் தான் சொல்கிறான், நீங்கள் அதை தமிழில் புரிஞ்சுக்கோங்க. லூசிங் வெயிட் இஸ் ஹார்ட். எடையை குறைத்தல் மிக கடினமானது. ஓகே, பீயிங் ஃபேட் இஸ் ஹார்ட்.
குண்டாக இருப்பது கடினமானது. சூஸ் யுவர் ஹார்ட். உன் கடினத்தை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார். குண்டாக இருத்தல் கஷ்டமானது, உடலை இளைக்க வைத்தல் கஷ்டமானது. உனக்கு என்ன கஷ்டம் வேண்டும் என்பதை நீ முடிவு செய் என்று சொல்லுகிறான் குழந்தை. அவன் தன்னுடைய வெயிட்டை லூஸ் பண்றது தான் தனக்கு சரியான வழி என்பதை லூஸ் பண்ணிட்டான். யாரும் வெளியில் இருந்து வருவது அல்லங்க வளர்ச்சி. தெளிவு என்பது என்ன தெரியுமா? உள்ளிருந்து பிறத்தல். அதனால் தான் பாரதி தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று கேட்கிறார். தெளிவு உள்ளிருந்து பிறத்தல். இந்த தெளிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இவன் காரணம், இவன் காரணம், அவன் காரணம், அவங்க எவனும் காரணம் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உன் வாழ்க்கையை நீ சந்திப்பதற்கு எந்த அளவிற்கு நீ முயற்சி செய்திருக்கிறாய்? உன்னுடைய நேரத்தை எந்த அளவிற்கு நீ பயன்படுத்தி இருக்கிறாய்? வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும். அப்படி வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி அதை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் தான் நான் ஒரு செய்தியை சொல்லி நிறுத்துகிறேன். சின்ன விஷயம் கூட பெரிய வெற்றிகளை தரும் குழந்தைகளே, பெரியோர்களே. சின்ன வெற்றி, அது வெற்றியில் சின்னது பெருசுன்னு ஒண்ணு கிடையாது. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எக்ஸலண்டான பெரிய வேலைகளில் நாம் கவனம் செலுத்துவதல்ல, சின்ன வேலைகளையும் எக்ஸலண்டாக செய்வது. ஒரு சின்ன வேலை உனக்கு தரும், அதை எக்ஸலண்டா பண்றது. இதைத்தான் ஐ ஹாவ் எ ட்ரீம் என்ற பேச்சில் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார். அடிமைப்பட்ட என் சகோதர சமூகமே, நீ எழுந்து நிற்க வேண்டும் என்றால் நான் உனக்கு மந்திரத்தை ஒன்றை சொல்லித் தருகிறேன், நீ அதை கேள். என்ன மந்திரம் தெரியுமா? நீ தெரு பெருக்குகிறாயா? அவர் சொல்றதை நீ உள்வாங்கிக்கோ. நீ தெரு பெருக்குகிறாயா? உன் கையிலே இந்த நாட்டின் ஆட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறாயா? ஒரே ஒரு மந்திரம்தான். நீ தெரு பெருக்குகின்ற பொழுது பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசைக்கருவியை எடுத்து மீட்டுவது போல் அந்த துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக. நீ முழுமையாக உன்னுடைய காரியத்தில் கவனமாக இருந்தால் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பு கூட உன் காலடிக்கு தேடி வரும் என்று பேசுகிறான் மார்ட்டின் லூதர் கிங். நம்முடைய வேலையை, நம்முடைய காரியத்தை சிறிதாக இருந்தாலும் மிக கவனமாக இருத்தல். இப்ப நாளைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த நாள். அவரோடு நான் இங்க பேச்சை நிறுத்துகிறேன். எனக்கு ஜீசஸ் பிடிக்கும். வெற்றி பெற்ற ஒரு மனிதர், 33 வயசுல இறந்துட்டார். அவருடைய வரலாறு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 29 வயசு வரைக்கும் ஒரு தச்சருங்க, ஒரு தச்சர் வேலையில் இருந்தவர். 29 வயதில் சமூகத்தை சந்திக்கிறார். 3 வருஷம்தான். குரூசிஃபைட், சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். நான் எங்க அவரை வியக்கிறேன்னா, ஒரு மனுஷன் அப்படி வாழணுங்க. எப்படி தெரியுமா? இன்னைக்கு என்ன தேதிங்க? 24/12/2017. அப்படின்னா என்னங்க? ஜீசஸ் பிறந்து அவ்வளவு நாள் ஆச்சுன்னு அர்த்தங்க. ஒரு குழந்தை பிறந்த பொழுது இந்த உலகம் விழித்து கொண்டு தன்னுடைய வரலாற்றை இந்த குழந்தை பிறந்ததற்கு முன், இந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னு மாற்றி அமைச்சது பாருங்க. அது அந்த குழந்தையினுடைய வரலாறாக நான் பார்க்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிபிங்கிற என்னது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்கிறேன். ஆழமாக அதை விசாரித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு வெற்றியாளனாக வர வேண்டும் என்றால், சாதனையாளனாக வர வேண்டும் என்றால், அனைத்து மனங்களிலும் நின்று நிலைக்க வேண்டும் என்றால் அன்பின் வடிவமாக அவன் மாறியாக வேண்டும் என்பதற்கான விளக்கம்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அவருடைய மலைப்பொழிவு முடிஞ்சா இளைஞர்களுக்கு சொல்கிறேன், பைபிளை எடுத்து அவருடைய மலைப்பொழிவை வாசித்து பாருங்கள். காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவர் நிறைய கதைகளை சொல்லுவார். குரு இல்லையா? அவர் சொன்ன ஒரு கதையை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். கேள்விக்கான ஒரு 10 நிமிடம். ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன கதை, குரு சொன்ன கதை. நான் எப்பவுமே சொல்லுவேங்க, வெறும் சொல் தான், வெறும் சொல். கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் கயிறு, கருத்து ஏற்றினால் காப்பு, தாலி. கருத்து ஏற்றணும். வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கட்டடம்,
கருத்து ஏற்றினால் கோவில், வெறும் பயணம் கருத்து ஏற்றினால் புனித பயணம், வெறும் பேச்சு கருத்து ஏற்றினால் சத்சங்கம். சத்சங்கமாக உட்கார்ந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பைபிளில் அது வருகிறது. அந்த கதைக்கு பெயர், நான் அதை வாசித்தேன், பல நேரங்களில் பேசியிருக்கிறேன், அதிலிருந்து என் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிந்தால் இதோ இன்று புதிதாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை இதோ இந்த வினாடியிலிருந்து கொண்டு வாருங்கள். இந்த வினாடி. அவர் சொன்ன கதை இதுதான். பெண்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு அசிரீரி, உங்களை ஆட்கொள்ள உங்கள் மணாளன் வந்து கொண்டிருக்கிறார், போய் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். எழுந்திருச்சாங்க 10 கன்னிமார்கள். எழுந்திருச்சு வேக வேகமா புறப்படுறாங்க. அதுல சில புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள்? தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்ட கன்னிமார்களை பார்த்து மற்ற கன்னிமார்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கூடுதலான எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் போய் நிற்கிறாங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. கதை ரொம்ப கூர்மையா கவனிங்க. மணாளன் வர காலதாமதமாகிறது. எல்லோரும் மணாளனுக்காக காத்திருக்கின்ற பொழுது இருட்டு கவிகிறது. எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றிக் கொள்கிறார்கள். தீப்பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் மணாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, மணாளன் வர இல்லை. அந்த தீபங்கள் எல்லாம் அணையத் தொடங்குகின்றன, மணாளன் வர இல்லை. தீபங்கள் எல்லாம் அணைந்து விட்டன, மணாளன் வரவில்லை. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் இருந்த கூடுதலான எண்ணெயை போட்டு அந்த தீபத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் தீந்து போன தீப்பந்தங்களை வைத்துக்கொண்டு எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் என்று கேட்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் சொன்னார்கள், எங்களுடைய தீப்பந்தத்திற்கு இந்த எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது, உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் வேக வேகமாக ஓடி போய் எண்ணெய் விற்பனர்களை சேர்ந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டு திரும்புகின்ற அந்த நேரத்தில் மணாளன் வந்துவிட்டார். புத்தியுள்ள கன்னிமார்கள் மணாளனை கண்டுபிடித்து அவருடன் போய் கோயிலில் கதவடைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை வைத்துக் கொண்டு தீபத்தை ஏற்றி கொண்டு பார்க்கிறார்கள், மணாளன் வந்து போய்விட்டார். நேராக கோயிலுக்குள் போய் கதவை தட்டுகிறார்கள். கதை முடிகிறது. கதவை தட்டுகின்ற பொழுது உள்ளிருந்து கடவுள் சொன்னார், நீங்கள் யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்காக காத்திருந்தவர்களோடு நான் வந்து கதவடைத்துக் கொண்டேன், நீங்கள் திரும்ப போகலாம். இவ்வளவுதான் ஜீசஸ் சொன்ன கதை. இந்த கதைக்கு பெயர் ஆயத்தமாக இருங்கள். பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். வாய்ப்பை தவறவிடுகின்ற பொழுது கதவு அடைத்துக் கொள்ளும். கதவு அடைக்கப்படக்கூடாது என்றால் கூடுதலாக ஆயத்தமாக இருங்கள். என் குழந்தைகளே, என் தோழமைகளே, என் உறவுகளே, கூடுதல் ஆயத்தத்தோடு இருந்து அந்த விழிப்புணர்வுடைய உச்சத்தில் நின்று கொண்டு வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பு என்ற அந்த வினாடியில் புதிதாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு என் பேச்சை நிறுத்துகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி அறிதலை உரித்தாக்குகிறேன். கேள்வி ஏதேனும் இருந்தால் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.